பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் கூட மதுபானத்திற்கு அடிமையாயிருக்கிற ஜனத்திற்காக ஜெபிக்க இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு கூட ஜெபிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசித்து என்னோடு கூட இணைந்து இந்த ஜெபத்தை செய்யுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் விடுவிப்பார். குடிப்பழக்கத்தில் அடிமையானவர்களின் நிலைகளை குறித்து வேதாகமம் தெளிவாய் வலியுறுத்துகிறது. வேத வசனங்களை நாம் தியானித்த பின் ஜெபிக்கலாம். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 29 வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். 30 வசனம். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. 31 வசனம். மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே, அது மெதுவாயிறங்கும். 32 வசனம். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். 33 வசனம். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். 35 வசனம். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 1 வசனம். மதுபானம் அமளியை உண்டு பண்ணும் என்று. அமளி என்றால் ஆரவாரத்தை உண்டு பண்ணும், அமளி என்றால் சத்தத்தை உண்டு பண்ணும். இன்று அநேக குடும்பங்களிலே ஆரவாரமும் சத்தங்களும் அதிகமாய் தொனித்து கொண்டிருக்கிறது என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23 அதிகாரம் 1 வசனம். குடியனும் போச்சன பிரியனும் தரித்திரராவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்கள் தரித்திரராவார்கள் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ்ஐயா 5 அதிகாரம் 11 வசனம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட நாம் மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவர்களுக்காக செபிக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒருமனமாய் சேர்ந்து செபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் சுகந்த வாசனையாய் அங்கீகரிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம் அனைவரும் இணைந்து செபிப்போம் ஒருமனமாய். எங்களை கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் தகப்பனே, எசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான தர்மியான நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி படைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும் என்று சொன்ன வாக்கு மாறாத எங்கள் தகப்பனே, இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் பெண்களாய் நாங்கள் ஒருமனமாய் கேட்கிற பிள்ளையாக உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் தகப்பனே. எஸ்ஸப்பா, எங்கள் தேசத்தில் தகப்பனே எத்தனையோ வாலிப பிள்ளைகளப்பா, எத்தனையோ குடும்ப தலைவர்களப்பா இந்த மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஐயா. இவர்களெல்லாம் என் தேவன் தாமே நீர் மீட்டெடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மனைவியை விட மதுபானத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகளை விட மதுபானத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, பெற்றோர்களை விட மதுபானத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள் ஐயா. ஏன் தங்களை விட அப்பா மதுபானத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள் தகப்பனே. எஸ்ஸப்பா, ஆண்டவரே தகப்பனே, எஸ்ஸப்பா, இப்படிப்பட்டவர்களை என் தேவன் தாமே நீர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே தகப்பனே, எஸ்ஸப்பா, எத்தனையோ குடும்பங்கள் அப்பா, ஆண்டவரே எத்தனையோ பெண்கள் அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா கவலையோடும் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் என் தேவன் தாமே இந்த நாளிலும் நீர் நினைத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவன் இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக மாட்டானோ
என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களின் அங்கலாய்ப்பையும் என் தேவனீர் அறிவீரப்பா. எத்தனையோ குடும்பங்கள் அல்ல அன்றுவரே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை எப்பொழுது குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவானோ என்று அன்றுவரே எதிர்பார்த்து நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களின் இருதயத்தையும் நீர் அறிவீர் அல்லவா தகப்பனே. நாங்கள் ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிக்கிற இந்த வேளையில ஆவியானவர் தாமே நீர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்துல அப்பா ஆண்டவரே எத்தனையோ பேர் குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே, அவர்களை விடுவிக்க உம்மால் மாத்திரமே ஆகும் ராஜாவே. ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குங்கப்பா. ஆண்டவரே நீர் விடுதலை ஆக்குங்க தகப்பனே. ஆண்டவரே நீர் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற என் தகப்பன் அல்லவா. ஆம் ராஜா என் தகப்பனே, நீர் விடுவிக்க வல்லவரப்பா. நீர் விடுதலை ஆக்குங்கப்பா. எங்கள் தேசத்திலே குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் கை தூக்கி விடுவிப்பீராக தகப்பனே. எசப்பா நீர் கை தூக்கி விடுங்கப்பா. ஆண்டவரே விடுதலை ஆக்குங்க தகப்பனே. எத்தனையோ குடும்பங்களில் அப்பா ஆண்டவரே குடும்ப பெண்கள் அப்பா கவலையோடு துக்கத்தோடும் அப்பா காணப்படுகிறார்கள் அப்பா. நாளுக்கு நாள் கவலை அப்பா, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அப்பா கணவனை குறித்து அப்பா ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து அப்பா கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே பெண்களை நீர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. எசப்பா ஒரு விசை நீர் மனமிறங்குங்கப்பா. பிலிப்பியர் 4:6 ஆண்டவரே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் அப்பா. உமக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்பா. நீங்க பதில் தாங்க எஸ்ஸப்பா. ஆண்டவரே தகப்பனே எஸ்ஸப்பா நீங்க பதில் தாங்க எஸ்ஸப்பா. குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் அப்பா நீர் மீட்டெடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. 1 பேதுரு 5:7 அப்பா ஆண்டவரே நீர் எங்களை விசாரிக்கிற தகப்பனாயிருக்கிறபடியால் எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய அங்கலாய்ப்பை எல்லாவற்றையும் அப்பா தகப்பனே எஸ்ஸப்பா உம்மிடத்துல நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை விசாரித்து அப்பா எங்களுடைய அப்பா தகப்பனே எங்களுக்கு நீர் பதில் செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எஸ்ஸப்பா குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா இச்சை அடக்கத்தை தாங்கப்பா. நாள் முழுவதும் குடித்து 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 அப்பா அவர்களும் அப்பா தங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. இச்சை அடக்கத்தை அவர்களுக்கு தாங்க எஸ்ஸப்பா. அவர்களை விடுதலை ஆக்குங்க எஸ்ஸப்பா. ஆண்டவரே தகப்பனே நாங்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கிற இந்த வேளையிலே ஆவியானவரே எங்களுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரிப்பீராகப்பா. என்னுடைய ஜெபத்தை அப்பா நீர் பதில் தரப்போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.